நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லஹிமா பாப்பாக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு என்னென்ன gift வந்துருந்துச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 சைக்கிள் தான். இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு கிஃப்டாக பார்ப்போம். எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே ரொம்ப பார்த்து பார்த்து வாங்கின gift மாதிரி தான் இருந்துச்சு. gift வாங்கின எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம பாப்பா ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ஒவ்வொரு பொருளையும் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க. இந்த gift பார்த்தீங்கன்னா, இந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் வாங்கியிருந்தது. அவங்களுக்குமே நம்ம பாப்பா அளவுக்கு ஒரு பாப்பா இருக்காங்க. சைக்கிள் வந்து ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே அவங்க ரொம்ப ஜாலி ஆயிட்டாங்க. உட்காரெல்லாம் வச்சு கொஞ்ச நேரம் விளையாடலாம் செஞ்சோம். நான் அதெல்லாம் வீடியோவில் ஆட் பண்ணல. ஜஸ்ட் என்னென்ன gift வந்திருக்குங்கிறத மட்டும்தான் குயிக்காக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சைக்கிள். இதுவுமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பேர் சேர்ந்து வாங்கினது. அந்த சைக்கிளுக்கும் இந்த சைக்கிளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, அந்த சைக்கிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி வெயிட். ஏன்னா அதில் வந்து மேக்ஸிமம் ஏரியா வந்துட்டு பிளாஸ்டிக்கால் கவர் ஆகியிருக்கும். இந்த சைக்கிளில் கொஞ்சம் ஹெவி மெட்டல்னால கவர் ஆகிருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அப்புறம் இந்த பிங்க் சைக்கிள் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பாப்பாவுக்கு காலெல்லாம் எட்டாது. ஆனால் இந்த க்ரீன் சைக்கிளில் அந்த கால் வைக்கிற இடத்துல அவங்களால கால் ரெண்டையுமே ஒரே நேரத்தில் வைக்க முடியலை. ஒரு பக்கம் வச்சுக்கிறாங்க. ஆனால் வந்துட்டு இப்போ ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் எல்லாம் அவங்களால அந்த க்ரீன் சைக்கிளை வந்துட்டு ஓட்ட முடியும். இப்போ கரெக்டாக இந்த கரண்ட் டைமுக்கு செட் ஆகுறது அந்த க்ரீன் சைக்கிள். இந்த பிங்க் சைக்கிள் வந்துட்டு இன்னும் ஒரு 6 மாதம் 7 மாதம் போச்சுன்னா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த சைக்கிளில் பின்னாடியுமே ஒரு கூடை இருக்குது. முன்னாடியுமே ஒரு பேஸ்கெட், பின்னாடி ஒரு பேஸ்கெட், அப்படி 2 பேஸ்கெட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த லைட் எரியிறது பாட்டு பாடுறதெல்லாம் கவனிக்கலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிளில் கவனித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த சைக்கிள்லையுமே லைட் எரியிறது, லைட் எரிஞ்சிட்டே பாட்டு பாடுறது, அந்த மாதிரியெல்லாம் ஆப்ஷன் இருக்குது. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் பாப்பாவுக்கு கால் எங்கே இருக்குது அப்படின்ட்டு. அந்த சைக்கிளில் அவங்கள உட்கார வைக்கும்போது கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த சைக்கிள் வந்துட்டு கால் ஏற்றுறதுக்கு இன்னும் எப்படியும் ஒரு 6 மாதமாவது ஆகும். ஆனால் ரெண்டுமே பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இப்போ வரைக்குமே இந்த சைக்கிளில் பின்னாடி இருக்கிற கூடையில் அவங்களோட பொம்மை எல்லாம் எடுத்து போட்டுட்டு சைக்கிளை உருட்டுவாங்க. அவங்களுக்கு மேலே ஏறி உட்கார்றதுக்கெல்லாம் தெரியாது. ஆனால் அந்த சைக்கிளை உருட்டிகிட்டே நடப்பாங்க. அப்புறம் கிஃப்ட் ரேப் பண்ணி வச்சுருந்த கிஃப்ட் எல்லாம் ஓப்பன் பண்ண தொடங்கணும். ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே தனியாக தான் இருக்குது. அது நிறைய இருக்கிறதுனால அதை தனியாக ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கிஃப்ட்ஸ் மட்டும்தான். கிஃப்ட் ரேப் பண்ணியிருக்க பொருட்களை மட்டும்தான் இன்றைக்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்காக நான் தனியாக பிரித்து வச்சுருந்தேன். ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இன்றைக்கி பார்க்கணுன்னா ரொம்ப டைம் ஆயிரும். ஆல்ரெடி நைட் டைம் தான் நாங்கள் இதை ஓப்பன் பண்ணுறோம். ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு கிஃப்டே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி உள்ள ஒரு கிஃப்ட்டு தான். இந்த ஒரு பாக்ஸில் வந்துட்டு டிஃபன் பாக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில், இது வந்துட்டு ஒரு ஹெட் பேண்ட். இது 3யும் சேர்த்து வச்சு அவங்க வந்துட்டு பாக்ஸ் போட்டு பேக் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா யோசித்து இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரிப்பட்ட பொருளாக பார்த்து கிஃப்ட் பண்ணணுங்கிறதுக்காக அவங்க வந்துட்டு கொஞ்சம் மெனக்கட்டு இப்போ பாப்பாவுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத யோசித்து வாங்கியிருந்தது பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃபன் பாக்ஸ் தான். ஹாட் பாக்ஸ் மாதிரி இருக்குது. சின்னதாக காம்பேக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டிலுமே அவங்க இப்போ குடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரா டைப்பில் தான் இருந்துச்சு. லகிமாவோட அப்பா வேற அவங்கக்கிட்ட இதை காட்டி, இது வந்துட்டு வாட்டர் பாட்டில், அது வந்துட்டு டிஃபன் பாக்ஸ், இதை வந்துட்டு நீ ஸ்கூலுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போவே கிளாஸ் எடுக்க தொடங்கிட்டாங்க. ஸ்கூலுக்கெல்லாம் போகிறதுக்கு எப்படியும் இன்னும் ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. மினிமம் 2 இயர்ஸ் இருக்கும். ஆனால் இது வந்துட்டு இப்போவுமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி இந்த ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோன்னா கொஞ்சம் நேரத்துக்கு சூடு தாங்கும். அந்த வாட்டர் பாட்டிலுமே இப்போவே நம்ம தண்ணி கொடுக்கறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட்டை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா இந்த ஒரு பொருள் நான் பாப்பாவுக்கு வேணும்னு ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு வாங்குறதுக்கு போகும்போது பார்த்து இன்னொரு பொருளை பார்த்து அது ரொம்ப பிடிச்சி போய்
அதுவும் வாங்கணும் இதுவும் வாங்கணும்னு கேட்கும்போது அந்த டைம் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஏதாவது ஒன்று போதும், போகிற இடத்துலலாம் நிறைய நிறைய வாங்கக்கூடாது, ஒவ்வொரு இடத்துக்குள்ள மெமரிஸ்க்காக ஒன்று ஒன்று தான் வாங்கணும்னு சொல்லி இதை விட காஸ்ட்லியான ஒரு டாயை வாங்கிட்டு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் எனக்கு இது மேலே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, பாப்பாவுக்கு ஒன்று கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் இது எங்கேயுமே பார்க்கல. லகிமா லகிமா என்ன பண்ற? எங்க இருக்க? அப்பாட்ட வா. இந்த கிஃப்டை பார்த்த உடனே நான் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டேன், இது நான் வாங்கி கேட்டு நீங்கள் வாங்கி தராமல் கூட்டிகிட்டு வந்த டாய் அப்படின்ட்டு. அந்த டாயில் வந்துட்டு சென்சார் இருக்கும்னு நினைக்கிறேன், அது அப்படியே நம்ம சொல்கிறத லிசன் பண்ணிவிட்டு அப்படியே சொல்லும். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு முன்னாடியே, ஆனால் வாங்க முடியல. இன்னைக்கு வந்துட்டு அது கிஃப்டாகவே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வாங்கிட்டு வந்த டாய் தான். பார்க்குறதுக்குமே ரொம்ப சாஃப்டான ஒரு டாய் மாதிரி இருந்துச்சு. நாங்கள் ஜஸ்ட் அது சாஃப்ட் டாய்னு தான் நினச்சோம், ஆனால் அப்படி கிடையாது. அது வந்துட்டு லைட்டெல்லாம் எரிஞ்சிட்டு ஓடுற ஒரு முயல். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு சவுண்டு போட்டுட்டே அப்படி ஓடும், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு gift தான். இதை நாங்கள் gift wrap பண்ணியிருந்ததை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு இதுவும் ஒரு பொம்மை தான் அப்படின்ட்டு. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, அதுவும் லைட் கலரில். ஆனால் நம்ம பாப்பாவுக்கு இதை இப்போ கொடுத்தோம்னா அவ்வளோதான், 2 டேஸில் அதோட கதையை முடிச்சு வச்சுருவாங்க. எவ்வளோ அழுக்காக்க முடியுமோ அவ்வளோ அழுக்காக்கிடுவாங்க. அதனால கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது பத்திரப்படுத்தி வைக்கணும்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். இது எல்லாமே அவங்க விளையாடணும் தான், அவங்க விளையாடுறதுக்காக தான் எல்லாரும் வாங்கி தந்திருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்த gift அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மெமரி கிரியேட் பண்ணணும். அதனால அவங்க கிட்ட இருந்து 1-2 பொருளை பத்திரப்படுத்தி காப்பாற்றி வைக்க தான் செய்யணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு gift, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த gift, அதுக்கப்புறம் இனிமே நம்ம பார்க்க போகிற gift எல்லாத்துலேயுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச giftனா இதுதான். ரொம்ப ஸ்பெஷலாக, ரொம்ப யாருமே இந்த மாதிரி gift பண்ணணும்னு யோசிக்க மாட்டாங்க. அதுவும் சின்ன குழந்தைக்கு இதெல்லாம் தேவையான்னு யோசிப்பாங்க. ஆனால் வந்துட்டு இது வந்துட்டு என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த அண்ணா வந்துட்டு நார்மலாக ஜென்ஸ் வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் யோசிச்சு வாங்குவாங்களா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா யோசிச்சிருக்காங்க, அது மட்டும் தெரிஞ்சுது பாப்பாவுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக கொடுக்கணுன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா ஜுவல் பாக்ஸ், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுலேயுமே இந்த பாக்ஸை சுற்றி இருக்கிற டிசைன் பேட்டர்ன் அது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. தக தக தகன்னு மின்னிட்டே இருந்துச்சு. இந்த சைடில் இருக்கிற ஒர்க்காக இருக்கட்டும், மேலே இருக்கிற ஒர்க்காக இருக்கட்டும், சுற்றி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இது வந்துட்டு அவங்க என்னோட கையில் தரும்போதே பயங்கர வெயிட்டாக இருந்துச்சு. அப்போ கூட நான் யோசித்தேன், குட்டி பாப்பாவுக்கு இவ்வளோ வெயிட்டாக உள்ள அப்படி என்ன இருக்கும், ஓப்பன் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் கரெக்டாக அதை கொண்டு போய் லைட்டாக பிரித்து பார்க்கலான்னு பார்க்கும்போது யாராவது வந்துடுவாங்க. சரின்ட்டு அவங்கள வெல்கம் பண்ணி பேசி அவங்க கிளம்புன அப்புறம் ஓப்பன் பண்ணலான்னு பார்க்கும்போது மற்றவங்க யாராவது வந்துடுவாங்க. அப்படியே ஒரு 4-5 தடவை எடுத்துகிட்டு வச்சேன். ஃபைனலாக ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த கிஃப்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டுக்கு இந்த ஒரு கிஃப்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்துட்டு அவங்களோட அத்தை பொண்ணு கொடுத்த கிஃப்ட்டு. இது ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. அதை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் அது நல்லா டான்ஸ் ஆடிட்டே பாட்டு பாடும். சூப்பரான ஒரு ஏஞ்சல் பார்பி டால் மாதிரி இருந்துச்சு. ஹஸ்பண்ட் கூட சொல்லிகிட்டே இருந்தாங்க, எல்லாருமே நமக்காக பிள்ளைக்காக பார்த்து பார்த்து தான் ஒன்று வாங்கியிருக்காங்க, சும்மா ஏனோ தானோன்னு வந்த கிஃப்ட்டுன்னு ஒன்று கூட கிடையாது. இது வந்துட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது எங்களுக்கு ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ண தெரியல, கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஆனாலும் எப்படியோ நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கீழே விட்டு பட்டனெல்லாம் போட்டதுக்கப்புறமா ரன் ஆகும்னு பார்த்தோம், அது ரன் ஆகலை. ஜஸ்ட்டு மியூசிக் அண்டு லைட் மட்டும்தான் இருந்துச்சு.
அந்த டாய் வந்துட்டு மூவ் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா தான் நல்லா பார்க்கும்போது தான் அதில் ஒரு எல்லோ கலரில் ரப்பர் பேண்ட் வந்துட்டு இருந்துச்சு. அந்த ரப்பர் பேண்டை எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி அழகா மூவ் ஆச்சு, பாட்டெல்லாம் பாடுச்சு. பாப்பா வந்துட்டு இந்த டாயை பிடிக்க போயிட்டே இருந்தாங்க. பிடிச்சி ஒரே விளையாட்டு. வீடியோ கூட எடுக்க விடலை. அதுக்கப்புறம் அவங்க பாப்பாவை கொஞ்ச நேரம் கையில் எடுத்து வச்சுட்டு தான் நான் இந்த ஒரு 30 செகண்ட்ஸ் ஆர் 15 செகண்ட்ஸ் இந்த வீடியோ எடுத்திருப்பேன், சின்ன கிளிப்பிங். அதுக்கப்புறம் இதில் சென்சார் கூட இருக்குது. நம்ம ஏதாவது வாலில் போய் அதுவாக இடிச்சுக்கிட்டா கூட அதுக்கப்புறம் இந்த பக்கம் டேர்ன் ஆகி இந்த பக்கம் ஓட தொடங்குது. அவங்களுக்கு அந்த gift ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்தாங்க, பார்த்து பார்த்து வாங்கியிருக்காங்கல்ல, பார்த்து பார்த்து வாங்கியிருக்காங்கல்லன்னு. அப்புறம் இந்த gift பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டார் வாசிச்சுட்டே ஆடிட்டு இருக்கக்கூடிய ரேபிட் தான். அதில் மியூசிக்கும் அழகாக வரும். அதுக்கப்புறம் அது வந்துட்டு மைல்டாக ஒரு சின்ன மூமெண்ட்டும் கொடுத்துட்டே இருக்கும். லைட்டும் எரியும். இது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கிட்டாரில் லைட் எரியுது பாருங்க. பட் இதெல்லாம் இப்போ பாப்பாவுக்கு கொடுக்க போகிறதில்ல. அவங்க உடச்சிடக்கூடாது, ஒர்க் ஆகாமல் போயிடும். இந்த சாஃப்டாக இருக்கிற பொம்மை எல்லாமே கொடுக்கணும். அதுலேயுமே லைட் கலரெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். டார்க் கலர்ஸ் மட்டும் இப்போதைக்கு விளையாட கொடுக்கணும். நாங்கள் நார்மலாக பாப்பாவுக்கு ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம் எங்கேயாவது வெளியே போகிறோம், ஏதாவது ஒரு ஸ்பெஷலான பிளேஸில் ஞாபகமாக ஏதாவது வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்க போனோம்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒன்று வாங்கணும்னு நினைப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு மைண்டு வந்துட்டு சேஞ்ச் ஆயிரும். நாங்கள் என்ன வாங்க போனோமோ அதை தவிர புதுசாக எதையாவது ஒன்று பார்த்து வாங்கிட்டு வருவோம். அப்படி மேக்ஸிமம் நாங்கள் போனோம்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு அனிமல்ஸ் தான் கடைசியாக பாப்பாவுக்கு வாங்கிட்டு வருவோம். அவங்கக்கிட்ட கிளி இருக்குது, பூனை இருக்குது, யானை இருக்குது, மான் இருக்குது, அந்த மாதிரி தான் நிறைய இருக்குது. அந்த வகையில் இப்போ நாய்க்குட்டியும் வந்துடுச்சு. இது மாதிரி டாய்ஸ் தான் அவங்ககிட்ட நிறைய இருக்குது. அனிமல்ஸ், அதுவும் ரியலிஸ்டிக்கான அனிமல்ஸ் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 4 கிஃப்ட்டு நாங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அதுக்குள்ளே ட்ரெஸ்ஸு தான் இருந்துச்சு. சரி, இதெல்லாம் நம்ம வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி வீடியோ போடும்போது அது கூடவே ஃபஸ்ட்டு இதை காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு. இதெல்லாம் ஓப்பன் பண்ணி காட்டலை வீடியோக்கு. அவ்வளோதான், இவ்வளோதான் பாப்பாவுக்கு வந்திருந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ். இதோடு இந்த வீடியோ முடிஞ்சுது. இது மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.